أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படை அக்கீதா குறித்து உண்டான பாடங்களை தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்புகளில் ஒன்று இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல். யௌமுல் ஆஹ்ரா என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாள் குறித்து உண்டான நம்பிக்கை என்பது ஒவ்வொரு அடியார்கள் மீதும் கட்டாய கடமை. அந்நம்பிக்கை கொள்வதனுடைய மிக முக்கியமான பகுதிகளை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அடிப்படை நம்பிக்கைகளினுடைய பாடத்திட்டத்தில் மிக முக்கியமான பாடத்திட்டமாக இருக்கக்கூடியதுதான் இந்த யோமுல் ஆஹ்ரா என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாளை குறித்து உண்டான நம்பிக்கை கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட பாடம். எனவே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானிலேயும் அல்லாஹுனுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்புகளின்படி மரணத்திற்கு பின்பு நிகழக்கூடிய, குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்திற்கு பின்பு நிகழக்கூடிய மன்னரை வாழ்க்கையிலேயே அதனுடைய இன்ப துன்பங்கள், இறுதி நாள் என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாள் மஹ்ஷர் மைதானில் மீண்டும் எழுப்பப்படக்கூடியது, ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த தருணம், என்கொயரி என்று சொல்லக்கூடிய விசாரணைக்குரிய நாள், நிறுத்து பார்க்கக்கூடிய தராசு, மீசான் என்று சொல்லப்படக்கூடிய செய்த பாவங்கள் நன்மைகள் தீமைகள் குறித்து உண்டான நிறுத்து பார்க்கக்கூடிய தராசு, ஏடு வலது கையிலா இடது கையிலா என்று சொல்லப்படக்கூடிய ஏடு வழங்கப்படுதல், ஹவுலுல் கௌதர் என்று சொல்லப்படக்கூடிய நீர் தடாகம், சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய மிக மெல்லிய குறுகிய பாலம், மறுமை நாளில் சிபாரிசு செய்வது, சுவனம் என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவமான கூலி கொடுக்கப்பட வேண்டியது, சுவனத்தை குறித்து உண்டான நம்பிக்கை, நரகம் என்று சொல்லப்படக்கூடிய நிராகரிப்பாளர்களுக்கும் முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்களுக்கும் தர காத்திருக்கக்கூடிய நரகம் என்று சொல்லப்படக்கூடிய மோசமான தண்டனை, இரண்டிலும் நுழைபவர்களுக்குண்டான இன்ப துன்பங்கள் குறித்து உண்டான அறிவு, மறுமை நாளின் மிகப்பெரிய சிறிய அடையாளங்கள், இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் யௌமுல் ஆஹ்ரா என்று சொல்லக்கூடிய இறுதி நாளை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல் என்பதாக இருக்கும். அல்லாஹ் மனிதர்களை மரணிக்க செய்து பின்பு கேள்வி கணக்கிற்கு அவர்களின் நன்மை தீமையின் அடிப்படையில் கேள்வி கேட்பது, பிறகு அதற்காக வேண்டி கூலி கொடுப்பது, மீண்டும் இறைவன் உயிர்ப்பித்து எழுப்பி மனிதர்களை குறித்து உண்டான மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தி தீர்ப்பு நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் இறைவன் வழங்கப்படக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு வடிவ கட்டமைப்பு தான் இந்த இறுதி நாள் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். இதற்கு அடுத்து மறுமை நாளில் எழுப்பப்படுவதற்கு பின்பு வேறொரு நாள் இருக்காது. அதற்கு முன்பே அந்த நாளில்தான் எல்லா காரியங்களும் நமக்கு தீர்மானிக்கப்படும். சொர்க்கத்திற்குரியவர்கள், அதாவது நன்மை செய்தவர்கள், இன்னல் அபரார லஃபி நயீம், நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். இன்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம், தவறுகள் செய்தவர்கள் நரகத்திற்குரியவர்கள், நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக இறைவன் நமக்கு ஓமை சொல்லி தருகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளை நம்புதல் என்பது மிகுந்த படித்தரங்களை உள்ளடக்கியது. அது வெறுமனே ஒரே நாள், கடந்து போகக்கூடிய நாள் என்று இலகுவாக நம்பிக்கை கொள்வதோ படிப்பதோ என்பதை எல்லாம் தாண்டி அது மரணித்ததிலிருந்து தொடங்குகிறது என்பதை குறித்து உண்டான அறிவு மிக முக்கியமானது. இப்போது மறுமை நாளினுடைய படிமங்களை ஒரு 3 விதமாக இங்கே குறிப்பிடுகிறோம். அதில் ஒன்று, முதலில் மீள எழுப்பப்படுவது என்பதை பற்றி உண்டான நம்பிக்கை கொள்ளுதல்.
ஜூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அபாய ஒளி நமக்கு ஒலிக்கப்பட்டதற்கு பின்பு, இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்பு இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர்ப்பிப்பதற்குண்டான வாய்ப்பளிக்கப்படுகிறது. அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் மனிதர்கள் செருப்பு இல்லாதவர்களாகவும் உடைமை இல்லாதவர்களாகவும் அவர்கள் கத்னா செய்யப்படாதவர்களாகவும் அவர்களுடைய படைப்பு எந்த விதத்தில் இருந்ததோ, அவர்கள் இந்த பூமியில் எப்படி வந்தார்களோ அதே போன்ற ஒரு வடிவத்திலேயே அவர்களை எழுப்புவோம் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலின். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறான், சூரத்துல் அம்பியாவிலே, கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, எவ்வாறு நாம் அவர்களை படைத்தோமோ அதே போன்றே அவர்களை மீண்டும் எழுப்புவோம் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். கமா பதஅனா என்று சொன்னால் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி படைக்கப்பட்டார்களோ அதே போன்று அவர்கள் மீட்டெழுப்பப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வஅதன் அலைனா, இது எம்மீது உண்டான கட்டாயமான வாக்குறுதி. இன்னா குன்னா ஃபாயிலின், நிச்சயமாக அதை நாம் செய்வோம் என்பதாக இறைவன் சூரத்துல் அம்பியாவிலே சுட்டி காட்டுகிறான். எனவே நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை குறித்து உண்டான வசனம் இதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எல்லா அறிஞர்களும் இதை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். நிச்சயமாக நிகழக்கூடிய ஒன்றுதான், அது அல்லாஹ்வால் சாத்தியம். அது வெறுமனே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்பது போன்ற கற்பனை கதைகள் எல்லாம் இல்லை. அது சத்தியமானது, அதில் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை குர்ஆன் நமக்கு வேறொரு வசனங்களில் சுட்டிக்காட்டுகிறது. சூரத்துல் மூமினில் இறைவன் சொல்லி காட்டுகிறார், சும்ம இன்னக்கும் பஅத தாலிக லமையித்தூன், நிச்சயமாக இதற்கு பிறகு உங்களை நாம் மரணிக்க செய்வோம். சும்ம இன்னக்கும் பஅத தாலிக லமையித்தூன், நிச்சயமாக இதற்கு பிறகு உங்களை நாம் மரணிக்க செய்வோம். சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி துபஅத்தூன், கியாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் திட்டமாக உங்களை நாம் மீளெழுப்புவோம் என்பதாக இறைவன் சூரத்துல் மூமினூன் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் சுட்டி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமை நாளின் போது மனிதர்கள் பாதனையற்றவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவுமே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதாக புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டி தருகிறார். அப்ப இது அனைத்தையுமே இஸ்லாமிய அறிஞர்களும் விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் இதை நமக்கு உறுதிப்படுத்தி தருகிறார்கள். தன் தூதர்கள் மூலமாக இதைத்தான் மனிதர்களுக்கு புரிய வைத்தான். மக்கள் கூலியளிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை குறித்து குர்ஆன் நமக்கு வேறொரு இடங்களிலும் சுட்டிக்காட்டுகிறது. அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை நாம் படைத்ததெல்லாம் வீணுக்காகத்தான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணாக நாம் படைக்கவில்லை, மாறாக வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் திரும்பவே மாட்டீர்கள் என்றால் நினைத்துக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் மூமினூனிலே கேட்கிறான். எனவே மீள் எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்கிறது என்பதை குறித்து அல்லாஹ் மிக உறுதியான வார்த்தைகளை கொண்டு இறைவன் குர்ஆனிலே நமக்கு சுட்டிக்காட்டி தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுங்க, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை உம்மீது விதியாக்கி கட்டளையாக்கி நாம் வைத்திருப்பது என்பது லராத்துக இலா மஆத், அல்லாஹ் உங்களை ஒரு மீளக்கூடிய ஒரு இடத்தில் சேர்த்து வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை குறித்து உண்டான விசாரணையும் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக நமக்கு இதை குறித்து உண்டான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன், குர்ஆனை உம்மீது விதியாக்கியது, நபியே குர்ஆனை உம்மீது நாம் விதியாக்கியது என்பது லராத்துக இலா மஆத், உம்மை மறுமை நாளில் மீளக்கூடிய இடத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, வாக்குறுதிக்குண்டான நாள் இருக்கிறது, அந்த நாளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். எனவே
மீளெழுப்பப்படுவது குறித்து உண்டான அறிவு நமக்கு மிக முக்கியமானது. அது நபிமார்களுக்கு பொருந்தும், எல்லா மனித வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும் என்பதைத்தான் இறைவன் குர்ஆனிலே சுட்டிக்காட்டி தருகிறான். இரண்டாவது, விசாரணை நாள், அதற்கு ஏற்ப கூலி வழங்குதல் பற்றி உண்டான நம்பிக்கை கொள்ளுவது. மறுமை நாளில் அது விசாரிக்கப்படுவோம். மீளெழுப்பப்படுவது என்பது எதற்காக? என்கொயரி என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய நன்மை தீமைகள் குறித்து உண்டான மிகப்பெரிய விசாரணை நாள் இருக்கிறது. அந்த நாளில் கூலி வழங்குதல் என்பதும் இருக்கிறது. அப்படித்தான் இறைவன் சுட்டி காட்டுகிறான். குரானிலேயும் அல்லாஹ்வுடைய தூதுவரனுடைய வழிகாட்டுதலும் நமக்கு அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. எல்லா அறிஞர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்பதை குறித்து உண்டான அறிவு நமக்கு மிக முக்கியமானது. ஆனால் அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான், இன்ன இலைனா இயாபஹும், நீங்கள் எங்களிடத்தில் திரும்பக்கூடியவர்கள். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அந்த நாளில் உங்களுக்கு விசாரணை இருக்கிறது என்பதை குறித்து உண்டான தெளிவான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகம் செய்கிறான். சூரத்துல் காஷியா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். எனவே அந்த நாளில் நீங்கள் எங்களிடத்தில் திரும்பி வரக்கூடியவர்கள், அந்த நாளில் உங்கள் மீது விசாரணை என்பது எம் மீது கடமை என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மறுமை நாளில் அல்லாஹ் அடியானிடம் நெருங்கி அவனை யாரும் பார்க்காத விதத்தில் அவனை மறைப்பான். அல்லாஹ்வினுடைய அடியார்களிடத்தில் அவன் யாரும் எந்த அடியாரும் பார்த்து விடாத அளவுக்கு அவனை மறைத்து பின்பு அவன் உலகில் செய்த பாவங்களை ஞாபகப்படுத்துவான். நீ இப்படியெல்லாம் பாவம் செய்தாய் என்பதை குறித்து உண்டான ஒரு ஞாபகப்படுத்துதல் நமக்கு வரும். அவைகளை இறைவன் என்று நாம் அவைகளையெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்ட பின்னர் நான் அழித்து விட்டேன் என மனிதன் எண்ணுவான். பின்னர் இறைவன் அவர்களை நாம் உலகத்தில் மறைத்து விட்டேன் என்று நாம் எண்ணுவான். இன்று நாம் அவற்றை உனக்காக மன்னிக்கிறேன் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுவான் என்று குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அடியாருக்கு நடக்கக்கூடிய விஷயம் அது, நீங்கள் செய்த பாவங்கள் ஒன்றும் தீர்ந்து விடவில்லை, அந்த பாவங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும், அது அல்லாஹ்வால் ஞாபகப்படுத்தப்படும் என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாளினுடைய ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை அடியார்களுக்கு சுட்டி காட்டினார். ஆனால் இதே நேரத்தில் நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய காபிர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் பகிரங்கமாக இறைவன் அழைப்பார். எல்லா மக்களுக்கும் முன்னாடி அவர்களுடைய பாவங்கள் வெளிப்படுத்தி காட்டப்படும் என்பதாக குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அஷ்ஹாத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், சாட்சி சொல்லக்கூடிய மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர் சொல்வார்கள், ஹாவுலாய் அல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், இவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய தன்னுடைய இறைவனை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாவதாக என்பதாக சூரத்துல் ஹூத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இறைவன் சுட்டி காட்டுகிறார். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே என்கொயரிக்கு உண்டான நாள் இருக்கிறது. அந்நாளில் நம்முடைய எல்லா பாவங்களும் எல்லா தீமைகளும் குறித்து உண்டான ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாள், உறுதியான ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நாள் இருக்கிறது என்பதை எச்சரிக்கையோடு நாம் நம்பிக்கை கொள்வது அவசியம். மூன்றாவது, சொர்க்கம் நரகம் பற்றி உண்டான ஈமான் கொள்ளுதல். ஈமான் கொள்ளுதல் என்று சொன்னால் நம்பிக்கை கொள்வது என்ற அர்த்தம். சொர்க்கம் நரகம் பற்றி ஈமான் கொள்ளுவது என்பது, இது இறைவனால் படைக்கப்பட்டது. சொர்க்கமும் நரகமும் இறைவனால் படைக்கப்பட்டது. இது நிரந்தர படைப்பு. சொர்க்கத்தில் அது இறைவனால் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நன்மைகளும் அவனுடைய நன்மையாளர்களுக்கு அல்லாஹ்வினிடத்தில் யார் கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு யார் இருந்தார்களோ அவர்கள் எந்த கண்களும் பார்த்திராத, காதுகளும் கேட்டிராத, கற்பனைக்கு எட்டாத எல்லா விஷயங்களும் இன்பங்களும் சொர்க்கத்தில் இருக்கிறது. அல் குர்ஆன் இப்படியே நமக்கு நல்லடியார்களுக்கு சுப செய்தி சொல்கிறது. சொர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அது யாருக்கு தெரியுமா? இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்தார்களோ அவர்கள் உலாயிகஹும் கைருல் பரியா, அவர்கள் நல்லவர்கள். ஜஸாவுஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கு உண்டான கூலி தன்னுடைய இறைவனிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஜன்னாத்து அத்னின், அத்ன் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் எப்போதும் நிலைத்திருப்பார்கள். ரதியல்லாஹு அன்ஹும்,
அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். ஸாலிக லிமன் ஹஷிய ரப்பா, யார் தன்னுடைய இறைவனுக்கு அஞ்சுவார்களோ அவர்களுக்கு இந்த சொர்க்கம் இருக்கிறது, அது நிரந்தரமானது என்பதாக குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டி தருகிறது. நிறைய இடங்களில் சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எனவே அதன் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தை குறித்து பல இடங்களில் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறான். அந்த இடங்கள் மிக முக்கியமானது. சொர்க்கத்தை குறித்து வேறொரு வசனத்தில் இறைவன் சுட்டிக்காட்டுகிற பொழுது, ஃபலா தஅலமு நஃப்ஸுன், யாருக்கும் தெரியாது, மா உஃபிய லஹும், அதில் என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உண்டான அறிவே யாருக்கும் இல்லை. மின் குர்ரத்தி அய்யுனின், அவர்களுடைய கண்குளிர்ச்சி அப்படி அழகாக இருக்கும். ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், அவர்கள் எதை கொண்டு அமல் செய்தார்களோ அதற்குண்டான கூலியாக அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக குர்ஆனிலே இறைவன் சுட்டி காட்டுகிறான். சொர்க்கத்தினுடைய வடிவங்களை, கற்பனைகளை இறைவன் மிக அழகாக வர்ணித்தும் சில இடங்களில் சொல்லும். மஸலுல் ஜன்னத்துல்லதி உழைதல் முத்தக்கூன், இறையச்சமுடையவர்களுக்கு சொர்க்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்டது, அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், பாலாறும் தேனாரும் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக இறைவன் பல குர்ஆன் வசனங்களிலே சுட்டி காட்டுகிறான். சொர்க்கம் விசாலமானது, அதுக்கு நன்மைக்குரியவர்களுக்கு காத்திருக்கிறது என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. இன்னொரு இடத்தில் நரக நெருப்பு என்று சொல்லப்படக்கூடியது, நரகம் என்பதும் படைக்கப்பட்டது, அது நிரந்தரமானது. அதில் வீழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடனுடைய அனுமதி இல்லாமல் அதில் வெளிவருவது சாத்தியமே இல்லாதது. வத்தகுன் நாரல்லதி உழைத்தத் லில் காஃபிரின், இறையச்சமுடையவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுன் நாரல்லதி உழைத்தத் லில் காஃபிரின், அந்த நரகம் என்பது காஃபிர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இறை செய்தியை நிராகரித்தவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இறைவனுடைய கட்டளைகளை இந்த பூமியில் மீறக்கூடியவர்கள் அத்தனை நபர்களும் நரகத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு அச்சுறுத்துகிறது. மோசமான சூழ்நிலைகள் உள்ளடக்கிய ஒரு மோசமான ஆபத்து தான் அது என்பதை குறித்து உண்டான வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னா அஅதனா லில் ஸாலிமீன நாரன், எந்த அநியாயக்காரர்கள் இந்த பூமியிலே வரம்பு மீறுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அந்நரகத்தின் சுவர்கள் அவர்களில் சூழ்ந்து கொண்டு விட்டது. அஹாத பிஹிம் சுராதிகுஹா வ யஸ்தகீசு யுகாசு பிமாஇன், அவர்கள் இந்த நரகத்தின் சூடு தாங்காமல் இறைவனிடத்தில் தண்ணீர் தேடுவார்கள். பிமாஇன், தண்ணீர் தேடுவார்கள். கல் முஹ்லி யஷ்வில் உஜூஹ், கடுத்த சூடுடைய தண்ணி அவர்களின் முகத்தில் வீசப்படும். அது மிகுந்த அவர்களுடைய முகத்தை உருக்குலைத்து விடும். பிஸ ஷராப், அதுவே அந்த குடிக்கக்கூடியவனுடைய அந்த கெட்ட குடிபானமாக இருக்கிறது. வஸாஅத் முர்தஃபகா, அது மிக மோசமானது, அதில் எந்தவித இரக்க குணமும் இருக்காது என்பதை குறித்து உண்டான வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளை நம்புதல் என்பதில் இத்தகைய மிக பெரும் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளை நம்பிக்கை கொள்வதால் ஒரு மூமின் சரியான வழியில் செல்வதற்கும் நீதமான அல்லாஹ்வினுடைய கட்டளையை பின்பற்றி நடக்கக்கூடியவனாக இருப்பதற்கும் மிகுந்த வழிபடுவதற்குண்டிய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது. இறுதி நாளில் கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பறித்து உண்டான பாவங்களை குறித்து உண்டான தண்டனைகளை குறித்து உண்டான விஷயங்கள் எல்லாம் தெளிவுபடக்கூடிய ஒரு நாள் மறுமை நாள். அந்த நாள் நம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதை குறித்து உண்டான எச்சரிக்கை இருப்பதால் தவறுகளில் இருந்து நாம் ஒதுங்கி வாழ்வதற்குண்டான வழிகாட்டுதல் இருக்கிறது. எனவே மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளுதல் அவசியம். மனிதன் விரும்பக்கூடிய ஒன்றை இந்த பூமியில் இழந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்குண்டான பிரதிபகாரமாக அல்லாஹ் மறுமை நாளில் நம்முடைய மனசு ஒப்பக்கூடிய அளவில் மிகுந்த இரக்கமுடையவன் இறைவன் நமக்கு அதை நல்ல நிரந்தரமாக தரக்கூடியவனாக மறுமை நாளில் இருக்கிறான் என்பதை குறித்துண்டான அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ளுதல் அவசியம். மறுமை நாள் என்பது இன்பங்களாலும் காவிர்களுக்கு துன்பத்தாலும் நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் துன்பத்தாலும் மோசமான விளைவுகளை தரக்கூடியது என்பதை குறித்து உண்டான எச்சரிக்கை நமக்கு மிக முக்கியமானது. அடுத்த பாடத்தில் அதனை தொடர இருக்கிறோம். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.